இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை. இந்த கால வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இப்படியாக இந்த நாட்களில் பேசுகிறார். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிப்பீர்களாயினால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே அவன் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் இப்படியாக ஒரு மனிதன் மோசேயை குறித்து இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே அவர் சாட்சி கொடுக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே அங்கே மோசேக்கு எதிர்த்து இந்த நாட்களிலே அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னாலே அழைக்கப்பட்டு தன்னாலே நடத்தப்பட்டு வருகிற ஒரு மோசே என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் அங்கே சொல்லுகிறார், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, மோசேக்கு எதிராக இந்த நாட்களிலே முறுமுறுத்த ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் சடுதியாக, நீங்கள் இந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று இந்த நாட்களிலே அங்கே தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தன்னுடைய பிரசன்னம் விளங்குகிற இடத்திலே, தன்னுடைய மகிமை விளங்குகிற இடத்திலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடத்துக்கு இந்த நாட்களிலே தேவன் அவர்களை வரவழைத்து தன் தாசனாகிய மோசேயை குறித்து இந்த நாட்களிலே ஒரு சாட்சியை இந்த நாட்களிலே சொல்லுகிறதைத்தான் இந்த பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறோம். மோசேயைப் போல எந்த காரியத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படியாக உண்மையாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உன் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளிலே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் பெறுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற காலங்களிலே தேவனுக்காக இந்த நாட்களிலே உண்மையாக இருந்து அவருடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், மோசேயினுடைய வாழ்க்கையை தேவன் அவருடைய இளம் வயதிலே, அதாவது குழந்தை பருவத்திலே இருந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அவரை இந்த நாட்களிலே பாதுகாத்து அரண்மனையிலே வளர்த்தது மட்டுமல்ல, சகல கலைகளையும் இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 40 ஆண்டுகள் முடிகிற காலத்திலே அவரை அந்த அரண்மனையிலே இருந்து இந்த நாட்களிலே வெளியிலே எடுத்து அங்கே என்ன செய்கிறார்னு சொன்னால் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ 2வது பகுதி 40 ஆண்டுகள் வனாந்திரம், 3வது பகுதி 40 ஆண்டுகள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே அங்கே தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுமாகவும் தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய தாசனமாக அந்த இடத்திலே இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற வேதம் சொல்லுகிறது, நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவே பிரதிஷ்டமாக பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவனுக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாட்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களாக இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் எங்களுக்காக கர்த்தர் இந்த நாட்களிலே யுத்தம் செய்வார். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நமக்கு வருகிற நிந்தைகள், நமக்கு வருகிற வீண் வசையான காரியங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.